ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 6ஆம் இடம், புதனின் மூலத்திரிகோண ஆட்சி வீடு. ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. அருமையான அமைப்பு. தை 1 14/1/2025 செவ்வாய்க்கிழமை தை மாதம் பிறக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம். அனைவருக்கும் தை புத்தாண்டு வாழ்த்துக்கள், தை மாத பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். சில பேர் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்கவுங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி கொண்டாடுங்க. ஏன்னா தை மாதம் ஒரு நல்ல மாதம். சூரியன் மகரத்திலிருந்து உச்சவட்டை நோக்கி போவார். உத்தராயணம் நல்ல காலம். ஆரோக நகரில் இருப்பார். பொதுவாக ஆத்மகாரகன் சூரிய பகவான் எழுச்சி பெற்று போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஜீவராசிகளுக்கு, இந்த பூமியில் பிறந்த உயிரினங்கள் ஜீவராசிகளுக்கு உகந்ததாக பார்க்கப்படுகிறது. அதனால தான் தை மாதத்துக்கு ஒரு பெரிய வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. தை மாதத்துக்கு பின்னாடி மனித வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஒரு வழி பிறக்கும். ஏன்னா கார்த்திகை மார்கழிங்கிறது மழை காலமும் பனிக்காலமும் இருந்ததுனால அது சம்பித்து போய் இருந்திருக்கும். தை மாதத்துலேருந்து வேகம் எடுக்கும். சரியா நேர்களே, நல்வழிப்படும். சரி, தை மாதம் எப்படி சார் இருக்குது கன்னிராசிக்கு அப்படின்னு இந்த வீடியோ படையில் பார்க்க போகிறோம். அதுபோக தசாபுத்தி பலன்கள்னு சொல்கிறேன். உங்கள் ஜனன நட்சத்திரம் உத்திரம், அஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரத்துக்கும் யோக நட்சத்திரத்தையும் சொல்கிறேன், யோக நாட்களையும் சொல்கிறேன், பலதரப்பட்ட தகவல்களை சொல்கிறேன், சாதக பாதங்களை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. கன்னிராசிக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், ராகு பகவானை பற்றி போட்டேன். கன்னிராசிக்கும் ராகு பகவானுக்கும் உள்ள தொடர்பு, ராகு திசையில் உள்ள சாதக பாதங்கள் சொல்லியிருக்கிறேன். நிறைய நேர்கள் புத்திக்கு போடுங்க சார் அப்படிங்கிறாங்க. திசைக்கு போட்டுக்கிறீங்க, புத்திக்கு போடுங்க அப்படின்னு இருக்காங்க. புத்திக்கும் போடுறேங்க நான். ராகு திசை 18 வருடம் நடக்கும். அது குறிப்பாக 3 நட்சத்திரத்துக்குமே கொஞ்சம் வயசுலேயே வந்துடும். உத்தரம், அஸ்தம், சித்திரைக்கு ஒரு 35 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக அந்த ராகு திசையில் கடந்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த காலேஜில் படித்து முடித்து வேலைக்கு போகிறவங்க, திருமணமானவங்க, அதுபோக மற்ற நிலமையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும். கண்டிப்பாக நான் போடுறேன். சரியா நேர்களே? ஓகே. இப்போ இந்த வீடியோ பதிவில் இப்போ கிரக நிலைகள் பார்த்தோம்னா தை மாதம் சூரியனும் புதனும் 5ஆம் இடத்துக்கு போகிறாங்க. அதுபோக செவ்வாய் பயிற்சியாகி 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. வக்கர பயிற்சியாகி 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு சாரை எடுக்கிறாரு. உங்கள் ராசிக்கு ஆகாத கிரகம் இருந்தாலுமே அவர் குரு சாரை எடுத்து குருமங்கள யோகத்தில் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்லா இருக்கும். சரியா? 10ஆம் இடத்துல செவ்வாய் நல்ல நிலைமை இருக்கிறதுனால நல்ல பலன்களை கொடுப்பாரு. விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம், பூமி சம்மந்தப்பட்டவர்கள், நிலம் சம்மந்தப்பட்டவங்க, பில்டிங் கான்ட்ராக்டர், நில புரோக்கர் வேலை பார்க்குறவங்க, தோட்டக்கலை வச்சுருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக ஃபினான்ஸ் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? அதாவது கட்டட சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கட்டி விற்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதில் பணம் முதலீடு பண்ணுறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே, நான் பலன்கள் பின்னாடி சொல்கிறேன். கிரக அமைப்பை சொல்கிறேன். செவ்வாய் சுபசாரம் எடுத்திருக்கிறாரு. அதுபோல் ராசிக்கு வேண்டிய கிரகம் சனி பகவானும் குருசாரம் தான் எடுத்திருக்கிறாரு 6ஆம் இடத்துல. நல்ல அமைப்பு தான். 5, 6 கூடைவன் 4, 7 கூடைவன் சாரம் எடுத்துக்கிறது நல்ல அமைப்பு தான். ஸோ 2 பாவ கிரகங்கள் சுபசாரம் எடுத்திருக்கு. இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக ஒரு மனிதன் ஜாதகத்தில் கெடுதலை பண்ணுறது சனி பகவான், செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் தான். ராகு, செவ்வாய், சனி இவங்க 3 பேரும் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தாங்களா அந்த ஜாதகம் யோகா ஜாதகம், ராஜயோக ஜாதகம். ராஜயோக ஜாதகனாலே அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாதிச்சிருவாங்க. நல்ல வசதியான இடத்துல பிறப்பாங்க, வசதியாக வாழ்வாங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க, நல்ல சொகுசாக வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு 3 கிரகங்கள் நல்லா இருக்கணும். செவ்வாய், ராகு, சனி பகவான். கேது ஞானகாரகன். அவரை நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஏன்னா கேது ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவார். பற்றேற்று போக வைப்பது தான் கேது பகவான். ஆனால் மனிதனை லவ்விய வாழ்க்கைக்கு அவனை இழுத்து அவனுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறது, அவனை கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஆட்டம் பாட்டம் இதுக்கெல்லாம் இழுத்து கொண்டு வரவங்க சனி செவ்வாய் தான். சனி பகவான் கர்ம பலன்களை கொடுக்குறவர், ராகு கர்மத்தை உண்டாக்குறவர், செவ்வாய் செயல்படுத்துகிறவர். ஸோ இவங்க 3 பேரும் ரொம்ப முக்கியமான கிரகம் தான். ஒரு மனிதனுக்கு செயல் இருக்கணும். செயல் இருந்தால் தான் அடுத்து என்ன காரியத்தையும் நகர்த்தி கொண்டு போக முடியும். ஸோ அப்பேற்பட்ட 3 கிரகங்களும் நல்ல நிலைமைக்கு வருது. ராகு பகவானும் வருகிற 28ஆம் தேதியிலிருந்து, ஜனவரி 28 சுக்கிரன் கூட சேர்றாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு சுக்கிரன் சவாசம் பெறாரு. சுக்கிரன் ஒரே நேரத்தில் 3 விதமான பலன்களை கொடுக்குறாரு. உங்கள் ராசிக்கு 2, 9 குடைவன், தன குடும்ப வாக்கு ஸ்தானாபதி, பாக்கிய ஸ்தானாபதி. கன்னி ராசிக்கு குடும்பத்தை ஒரு இணக்கத்தை கொடுக்குறவர் யார்? சுக்கிரன். சுக்கிரனை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு நான் பலனுக்குள்ளே போகிறேன். குடும்பத்தில் உங்களோட இன்வால்மெண்ட்டை கொடுக்குறவர், குடும்ப பெண்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறவர், நல்ல ஒரு அறிவை கொடுக்குறவர், பேச்சு திறனை கொடுக்குறவர், ஒரு குடும்பத்தில் ஒரு இணக்கத்தை கொடுக்குறவர் சுக்கிரன் தான். அதே மாதிரி யோகத்தை கொடுக்குறவர் சுக்கிரன் தான். கையில் காசு, பணம், அதிர்ஷ்டம், காரிய வெற்றி, காரிய சாதனை எல்லாத்தையும் செய்கிறவர் சுக்கிரன் தான். அப்பேற்பட்ட சுக்கிரன் 7ஆம் இடத்துல போய் ராகுவோட சேர்றாரு. ராகுவோட சேர்ந்து உச்சமடைகிறாரு. உச்சமடைஞ்சும் கொஞ்ச நாளில் வக்கரம் அடைகிறாரு. வக்கரம் அடைஞ்சும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. ஸோ ராகு இணைவு, உச்சம், வக்கரம், பரிவர்த்தனைன்னா என்ன? குரு கூட பரிவர்த்தனை ஆகிறாரு. குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிர வீட்டில் குரு.
இந்த பரிவர்த்தனை வந்து வருகின்ற நாட்களில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 4-7 கூடிய குருக்கிட்ட 2-9 கூடிய பரிவர்த்தனை அமைகிறது நல்ல அமைப்பு தான். ஸோ சுக்கிரன் வந்து உங்களுக்கு நல்ல பலங்களை கொடுக்குறாருங்க. கொஞ்சம் ராகுவோட சேர்ந்து டிஸ்டர்ப் பண்ணாலுமே சில நல்ல பலங்களை கொடுக்குறாரு. இந்த ராகு திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, அந்த தசா புத்திக்கெல்லாம் பின்னாடி வரேன். நான் கிரக அமைப்பை சொல்லிட்டு பலன்களை சொல்லுவேன். சில நேரம் நான் கிரக அமைப்பு சொல்லும் போதே சில பலன்களை சொல்லிடுவேன், அது தவிர்க்க முடியாமல் போயிடும். ஓகே, அப்போ ராகு நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு. இந்த பாவகிரகங்கள் 3 பேருமே நல்ல நிலைமையில தான் இருக்கிறாங்க. பாவகிரகங்கள் 3 பேருமே நல்ல நிலைமையில இருக்கிறனால கன்னிராசிக்கு வந்து ஜாதகம் வந்து இப்போ தூக்கி நிப்பாட்டப்படுது. 10ஆம் இடம் வலுப்படுது. சரியா, 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் வலுப்படுது. தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அருமையாக இருக்கும். சரியா நேர்களே, 21/1/2025 செவ்வாய் வக்கரமாகி ரிட்டர்னில் வராரு. அவர் வர்றதுக்கு இன்னும் நாட்கள் நிறையா இருக்குது. 3/4/2025 வரைக்கும் 21/1/2025 3/4/2025 வரைக்கும் உங்களுக்கு வந்து செவ்வாய் 10ஆம் இடத்துலேருந்து அருமையான பலன்களை கொடுக்குறாரு. சரியா, அருமையான பலன்களை கொடுக்குறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு சாரம் எடுத்திருக்கிறாரு. குருமங்கள யோகத்தில் இருக்கிறாரு. அவருக்கு சாரம் கொடுத்த குருவும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சரியா, அதுபோக செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதனும் நல்ல நிலைமைக்கு போகிறாரு. எங்கே போகிறாரு? மகரத்துக்கு போகிறாரு. எப்போ போகிறாரு? 24/1/2025 மகரத்தில் குரு பார்வைக்கு போகிறாரு. ஸோ நிறைய கிரகங்கள் குரு சுக்கிர தொடர்பில் வருது. சனி பகவான் குருசாரம், புதன் குரு பார்வை, செவ்வாய் குருசாரம், ராகு வந்து சுக்கிரன் இணைவு. ஸோ எல்லா கிரகங்களுமே சுக்கிர குரு இயற்கை சுபகிரகங்களோட தொடர்பு கொள்வதனால கன்னி ராசிக்கு வந்து இந்த காலம் வந்து மிக நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. ஜோதிடத்தில் உள்ளே போய் அப்படி பார்த்தோம்னா நல்ல விதமாக இருக்குது. மேலோட்டமாக பார்த்தோம்னா சில இது தெரியாது, உள்ளே போய் பார்க்கணும். சரியா, கிரகங்களுடைய ஸ்தான பலம், கிரகங்களுடைய நட்சத்திர சாரம், அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம், அந்த வீடு கொடுத்த கிரகத்துக்கு சுப தொடர்பு இருக்கா, குரு சுக்கிர தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். ஓகே நேயர்களே, ராசிக்கு 12 கூடிய சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறாரு. சிவராஜ யோகம். சூரியனும் புதனும் சேர்ந்து 5ஆம் இடம் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, மந்திர ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. சூரிய நாராயண யோகம். இந்த அமைப்பெல்லாம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல நடக்கு. 5ஆம் இடம் வந்து சிறப்பாக இருக்கிறதுனால நல்லா இருப்பீங்க, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தை மாதம் முழுக்க கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க, நல்லா வீட்டிலையும் சாமி கும்பிடுவீங்க, ஆலய வழிபாடு சிறப்பாக இருக்கும், பூர்வ புண்ணிய தொடர்புகள் இருக்கும், தகப்பன் வழி உறவு முறைகள் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் தை 1ஆம் தேதி பிறக்குது. தை பிறந்தால் தை மாதம் ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாயோடு பிறக்குது. பூச நட்சத்திரத்தில் பிறக்குது. புனர்பூசத்தில் ஆரம்பித்தாலுமே பூச நட்சத்திரத்தில் தான் முழுசாக போகுது பொங்கல் திருநாள். ஸோ நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு வேண்டிய நட்சத்திரம் தான் கன்னி ராசிக்கு வேண்டிய சனி பகவானுடைய நட்சத்திரம் தான். சந்திரன் ராசிக்கு 11 கூடவன் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஒளிச்சந்திரனாக இருக்கிறாரு. இன்றைக்கு பௌர்ணமி. சரியா, சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அவர் வந்து துலாமுக்கு வர வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா, துலாம்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர வரைக்கும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு சந்திரனால் நல்ல பலன்கள் இருக்கும். தை 11ஆம் தேதி வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார். ஸோ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்திலையும் பஞ்சமஸ்தானத்திலையும் தை திருநாள் ஆரம்பிக்கிறது அருமையான அமைப்பாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், நல்லா இருப்பீங்க, தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், பிள்ளைகளால் ஒரு பெருமை இருக்கும், பிள்ளைகளுடைய படிப்பு, வேலைவாய்ப்பு, திருமணம்லாம் நல்லபடியாக இருக்கும். 2ஆம் இடம் வலுப்படுறதுனால பிள்ளைகளோட ஆரம்ப கல்வி படிப்பு நல்லாயிருக்கும். 11ஆம் இடம் வலுப்படுறதுனால மூத்த சகோதரி வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும். குறிப்பாக மூத்த சகோதரி வழியில் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். இப்படி அளப்பரிய பலன்களை கிரகங்கள் கொடுக்குதுங்க. சந்திரமங்கல யோகம் 11ஆம் இடத்துல அமையுது. 5ஆம் இடத்துல சூரிய நாராயண யோகம். ஸோ இப்படி பலதரப்பட்ட யோகங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்திலும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தை திருநாள் கன்னிராசிக்கு அமோகமான நாளாக இருக்குது. சரியா, உங்களுக்கு வந்து மடை திறந்த வெள்ளம் போல் பலன்களை வந்துக்கிட்டே இருக்கும். தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி குருதிசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குரு வந்து சந்திர சாரம் தான் எடுத்திருக்கிறாரு. குருதிசை நடக்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். ராகதிசைக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். சனி மகாதிசை நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். இந்த 3 தசைக்கும் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். ராக திசைக்கு போட்டிருக்கிறேன், புத்திக்கு வறுத்து போடுறேன், அடுத்து குரு திசைக்கும் சனி திசைக்கும் வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ பலன்களில் போவோம். பலன் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, பலன்கள் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா மிகச்சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு கன்னிராசிக்கு வந்து வருமானம் அதிகரிக்கும், தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். 9ஆம் இடத்துல குரு இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திர சாரம் வாங்கியிருக்கிறார், ரோஹிணி சாரம் வாங்கியிருக்கிறதுனால ராசிக்கு 4, 7 கூட 11 கூட சாரம் வாங்கியிருக்கனால தாயார் வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும், தாயார் கூட அன்பு இருக்கும். ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க, லாஜிஸ்டிக்ஸ் வச்சுக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதில் ஃபினான்ஸ் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் சேர்றதுனால இவ்வளோ நாளாக கணவன் மணி உறவில் இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். சரியா, நல்லாயிருக்கும், கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும்.
கணவன் மனைவி இணைஞ்சு எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க, 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்க. திருமணம் தடைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண அமைப்புகள் மல்ல முடியும். சரி, அடுத்த ராகு பயிற்சி வரைக்கும் சுக்கிரன் அங்கே தான் இருக்கிறாரு. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்த ராகு வந்து ஏகப்பட்ட சிக்கலை கொடுத்துட்டு இருந்தார். திருமண விஷயத்தில் தடைகள், திருமணமானவர்களுக்கு பிரச்சனைகள், கணவன் மனைவி உறவுல பிரச்சனைகள், சொந்த பந்தம், நட்பு, நண்பர் விஷயத்தில் பிரச்சனைகள், இப்படி ஏகப்பட்ட சிக்கலை கொடுத்துட்டு இருந்தார். அந்த சிக்கல் எல்லாமே சரியாக போயிடும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிறப்பாக இருப்பீங்க. கூட்டுத்தொழில் பங்குச்சந்தை மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே, நிறைய நேர் கேட்குறாங்க, இந்த கூட்டுத்தொழில் பங்குச்சந்தை ஜாயிண்ட் வச்சுட்டு போட்டு செய்கிறது, பேங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து எப்படி சார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் இடம் வலுப்பெறணும், புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். உங்கள் ராசிநாதன் புதன் வந்து ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தார்னா உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு வந்து கூடி வரும். பொதுவாக கன்னிராசினியர்கள் மற்றவங்ககிட்ட இணங்கி போனோம்னா புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். நீங்கள் வந்து கன்னிராசியில் மேச லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா, மேச லக்கணம் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுபோக வந்து ரிஷப லக்கணம் துலா லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா குரு நல்ல நிலைமையில் இருக்கணும். மிதுன லக்கணம் கன்னி லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும். சிம்ம லக்கணம் கடக லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும். தனுசு லக்கணம் மீன லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இவர் நல்ல நிலைமையில் இருக்கணும், சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுபோக கடக லக்கணம் மீன லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஸோ கன்னிராசியில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே அந்த லக்கணத்துக்கு நான் சொன்ன கிரகங்கள்லாம் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இணக்கம் நல்லாயிருக்கும். இணக்கம்னா என்ன, கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். வீட்டில் இருந்தால் ஆரம்பிக்கணும், வீட்டில் இருந்தால் நாட்டை நோக்கி போகணும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். வெளியே வந்தீங்கன்னா நண்பர்களால் நல்லாயிருக்கும், உடன் வேலை பார்க்குறவங்களால நல்லாயிருக்கும், உடன் தொழில் பண்ணுறவங்களால நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட், டீம் ஒர்க்கு, அசோசியேஷன், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா, கூட்டணி அமைக்கிறது, இதிலெல்லாம் வந்து நல்ல பலன்கள் வேணும்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி லக்கண ரீதியாக இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுபோக பொதுவாக உங்கள் ராசிநாதன் புதன் வலுத்து இருக்கணும். புதன் வந்து நல்ல நிலைமையில் இருந்தாரா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா நேர்களே, ஓகே. இது வந்து ஒரு முக்கியமான செய்தி இந்த வீடியோவில் உங்களுக்கு இடையில சொல்லியிருக்கிறேன், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இதில் தடுமாற்றம் இருக்குது. எதாவது ஒன்று ஆரம்பிக்கலாமா, அதுக்கு வந்து நமக்கு வந்து ஜாதகத்தில் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கிறவங்க வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கணத்துக்கும் ராசிக்கும் 7ஆம் இடம் சுத்தமாக இருக்கான் பாருங்கள், பாவ தொடர்பு இல்லாமல் இருக்கணும், நான் சொன்ன கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். சந்தேகம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க, இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுவேன். ஜனன ஜாதகம் செக் பண்ணுறவங்களும் அணுகலாம். முக்கியமான காரியம் ஒரு விசேஷம் ஆரம்பிக்கணும்னா ஜனன ஜாதகம் செக் பண்ணிக்கோங்க. சில்லற விஷயத்துக்கெல்லாம் சின்ன பிரச்சனைகள்லாம் வேண்டாம், சின்ன விஷயத்துக்கெல்லாம் வேண்டாம். முக்கியமான ஒரு அமைப்பு, திருமண அமைப்பு, புத்திர பாக்கிய அமைப்பு, தொழில் அமைப்பு, வெளிநாட்டுக்கு போகணும், இல்லைனா ஒரு வேலை விஷயமாக ஒன்று பார்க்கணும், இப்படி வாழ்க்கையில் முக்கியமான அமைப்புலாம் வரும்போது ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கணும். அதுதான் நல்லது. சரியா, நல்ல ஜோசியராக பார்த்து தெளிவுபடுத்திக்கோங்க. ஓகே, இப்போ எப்படி சார் இருக்குது பலன்கள் அப்படி பார்த்தோம்னா நல்லா தான் இருக்குது. சரியா, 3ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருக்கிறனால சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து 7 குடைவனம் வந்து 11 குடன் சாராக இருக்கிறனால கணவன் மனைவி உறவு மூலிமா நல்ல லாபம் இருக்கும். உங்கள் லைஃப் பார்ட்னர்னால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சந்திரன் வளர்பிறை சந்திரன் இருக்கனால நல்ல ஏற்றம் இருக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதுபோக ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த பெருமாளுடைய அனுக்கிரம் நல்லா கிடைக்குது. ஒரே நேரத்தில் 2 மாங்காய், ஒரே கல்லில் 2 மாங்காய். சூரியனும் குரு பார்வைக்கு வராரு, புதனும் குரு பார்வைக்கு வராரு. சூரியன் சிவனுடைய அம்சம், புதன் பெருமாளுடைய அம்சம். சூரிய நாராயண யோகம் வந்து 5ஆம் இடத்துல அருமையாக இருக்குது. பெருமாள் கோயிலுக்கும் போங்க, சிவன் கோயிலுக்கும் போங்க, உங்களுக்கு வாய்ப்பு தான். சரியா, இல்லைன்னா சில கோயிலில் 2 பேருமே இருப்பாங்க. சந்நிதி சங்கர நாராயண கோயில், இன்னும் நிறைய கோயிலெலாம் இருக்குது. அங்கே வந்து சிவனுக்கும் சந்நிதி இருக்கும், பெருமாளுக்கும் சந்நிதி இருக்கும். அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கூடுதல் சிறப்பு தான். சிதம்பரத்துலேயும் இருக்குது, சிவனுக்கும் இருக்குது, நடராஜ பெருமாளுக்கும் இருக்குது, போகலாம். இன்றைக்கி சிதம்பரம் வந்துருச்சு வாயில், இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம். என் அப்பன் சத்தியமாக தெய்வமாக இருக்கான், என் அப்பன் இருக்கான், அந்த நடராஜன், அந்த ஊர் தாண்டவ மூர்த்தி, பொன்னம்பல கூத்தன், அந்த பொன்னம்பலத்தில் ஆடுறவன், ஆதி அந்தமும் இல்லாமல் அப்படியே அந்த பொன்னம்பலத்தில் இருக்கிறவன் அவன் வந்து இன்றைக்கி அவருடைய ஆருத்ரா தரிசனம் வந்துருச்சு. உன்னை சொல்லணும்னா ஒரு இறைவன் வந்து உன்னை நம்ம ஞாபகப்படுத்துவார். அதான் அந்த இறைவனோட அனுக்கிரம், அந்த இறைவனோட அனுக்கிரம் கன்னிராசி கிடைக்கட்டும். இன்றைக்கி வந்து ஆருத்ரா தரிசனம். சரியா நேர்களே, இந்த வீடியோ இரவில் தான் கிடைக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க இரவில் வந்து சிவபெருமானை கும்பிட்டு தூங்குங்க, நடராஜனுடைய நாமத்தை சொல்லுங்கள். அந்த ஊர் தாண்டவமூர்த்தி, பொன்னம்பல கூத்தன், நடராஜ பெருமான், சிதம்பரநாதன், சைவத்துக்கே முதல் கடவுளாக இருக்கிற அந்த சிவநாமத்தை சொல்லுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஆருத்ரா, திருவாதிரை நட்சத்திரம் பகலில் முடிஞ்சிடும், இருந்தாலும் அதனுடைய தொடர்ச்சி இருக்கும். ஓகே நேயர்களே, அப்பேற்பட்ட அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். சரியா, அந்த அமைப்பும் வந்து நமக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த சிவன் பெருமாளுடைய அமைப்பு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அந்த நடராஜ பெருமாள் ஆரம்பித்தேன், அதிலேருந்து லிங்க் வந்துருச்சு. ஓகே, ஒன்று தொட்டு ஒன்று தான் வரும், அதுதான் இறைவனுடைய மகிமை. ரைட்டு, நம்ம மறந்தாலும் இறைவன் நம்மளை ஞாபகப்படுத்துவார். அதனால் நீங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு போகலாம், பெருமாள் கோயிலுக்கு போகலாம்.
அதுபோக வந்து எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். வேலையில் வந்து கொஞ்சம் வேலை பளுவும் அதிகமாக இருக்கும். எதிர்பார்ப்புகளும் இருக்கும், வேலை அதிகமாக இருக்கும். கோவப்படாமல் இருங்க, நிதானத்தை இழந்துடாதீங்க. எதுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. இதுவும் கடந்து போகும்னு இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா, 5ஆம் இடத்துல இருக்கிறனால அயன சேன போகம் நல்லபடியாக இருக்கும். 12 கூடியவன் 5ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, நல்லா இருக்கும். அதுபோக வந்து சில பேருக்கு வந்து சூரியன் ஜனன ஜாதகத்தில் கெட்டு போனவங்களுக்கு வந்து தூக்கம் வராது, தூக்கம் கெட்டு போயிடும், கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மன அழுத்தத்திலேருந்து வெளியே வந்துக்கோங்க. ஏன்னா 12 கூடியவன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. யார்? சூரியன். சூரியன் பொதுவாக 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதான். இருந்தாலும் மகரத்தில் பகமை பெற்றிருக்கிறாரு. பகமை பெற்றாலும் குரு பார்வைக்கு வருது, உறவைக்கு நல்லதான். ஆள் திறமையாக இருப்பீங்க. சில பிரச்சனைகள் இருந்தாலுமே ஆள் எதுலையுமே திறமையாக இருப்பீங்க. மதிநுட்பம் இருக்கும். மற்றவங்களுக்கு நல்ல யோசனை கொடுப்பீங்க. சாஸ்திரம் படித்தவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். சாஸ்திரம், கணித சாஸ்திரம், வேத சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், இப்படி நிறையா சாஸ்திரம் இருக்குது. அது படித்தவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தாய் தப்பனுக்கு அந்த அளவுக்கு யோகம் இருக்காது. தாய் தப்பன் விஷயத்தில் கவனமாக இருங்க. நண்பர்கள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல உயர்ந்த நண்பர்கள் கிடைப்பாங்க. நல்ல ஒரு காஸ்ட்லியான ஃப்ரெண்ட்ஷிப்போடைய சகவாசம் கிடைக்கும். இல்லைன்னா பெரிய அரசியல்வாதிகள், பணக்காரங்களுடைய சிநேகிதம் கிடைக்கும். அதனால் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும். தூரதேச பயணம் இருக்கும். எங்கேனாச்சும் வெளிநாடு, வெளிமாநிலத்துக்கு போயிட்டு வரலாம். போட்டி பந்தயங்களில் வெற்றி இருக்கும். எதனாச்சும் ஒரு காம்படிஷன் போட்டியில் கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த தை மாதம் எல்லாம் போட்டி வைப்பாங்க. சரியா, தை பொங்கலை முன்னிட்டு விளையாட்டு போட்டியெல்லாம் வைப்பாங்க. அதில் வயதுக்கேற்ற மாதிரி கலந்துக்கிட்டிங்கன்னா பரிசு வெகுமதியெல்லாம் கிடைக்கும். அதுபோக வந்து பூர்வீக சொத்து விஷயத்துலேயும் சிறப்பு இருக்கும். தகப்பன் வழியில் தகப்பனுக்கு சரியாமல் இருந்தாலுமே தகப்பன் நிலை உறவு முறையும் நல்லாயிருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு யோகமாக இருக்கும். முதன்மை தொழில்காரகன் சூரியன் குரு பார்வைக்கு வருது, அருமையான அமைப்பு. சரியா நேரிலே 10ஆம் இடத்துல வேறு செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அரசாங்கம் மூலயமா சப்சிடி வாங்குறவங்க, நிதி மற்றும் அரசாங்கத்தை நாடி தொழில் செய்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார், மகரத்தில் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார், தனக்கு பிடித்த வீட்டில் இருக்கிறார். அப்படி மகரத்தில் இருக்கிற புதன் உங்கள் ராசிக்கு 1-10 கூடியவன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் கை கொடுக்க வரும். தொழிலும் அதிர்ஷ்டம் இருக்கும். ஆடம்பரமாக இருப்பீங்க. சரியா, ஆடம்பரமாக இருப்பீங்க. பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்த போதிலும் தாய்மாமன் வழியில் சில தோஷத்தை உண்டாக்கும். ஏன்னா புதன் அம்மான் காரகன் 5ஆம் இடம் சம்மந்தப்பட்டதுனால சில தோஷத்தை கொடுப்பாரு. தாய்மாமன் வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது. அதுபோக ஆள் நல்லா இருப்பீங்க. நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவீங்க, மடிப்பு குலையாமல் இருப்பீங்க, வேட்டி சட்டுக்கிட்டு நல்லா இருப்பீங்க. எந்த ட்ரெஸ்ஸு கோட் போட்டாலும் நல்லபடியாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். தனியார் துறையில் இந்த மேனேஜர் வேலை பார்க்குறவங்க, சூப்பர்வைசர் வேலை பார்க்குறவங்க, ஃபோர்மேன் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். கணிதம், டேபிள் ஒர்க்கு, சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அரசு துறையில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் ஆஃபீஸில் கிளர்க்கல் போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அருமையான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அந்த அமைப்பெல்லாம் வந்து இருக்கிற கிரகங்கள் மிகச்சிறப்பாக கொடுக்குறது நேர்களே. கன்னிராசிக்கு ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலுமே எபோ ஆவரேஜாக தான் இருக்குது. இந்த தை மாதம் வந்து எபோ ஆவரேஜாக தான் இருக்குது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ரைட்டு. ராகு சுபத்துவப்படுத்துகிறாரு. சரியா, 7ஆம் இடத்துல இருக்க ராகு சுபத்துவம் மாறதுனால ஒரு யூனிட்டியாக இருப்பீங்க. எல்லாத்துக்கிட்டையும் இணக்கமாக இருப்பீங்க, வளைந்து கொளுத்து போவீங்க. சனி பகவான் குருசாரம் எடுத்திருக்கிறாரு. பாவகிரகங்கள் சுபச்சாரம் எடுத்துக்கிறதுனால பாவத்தன்மை நீக்கப்பட்டு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்துக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, சில வேலைப்பளுகள் இருந்தாலுமே அதை ரசித்து இஷ்டப்பட்டு தான் செய்வீங்க. டயர்ட்னஸ் ஆக மாட்டீங்க. சரியா நேர்களே, அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க. சரியா, பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்க தான் செய்யும், எந்த மாற்றமும் இல்லை. இருந்தாலும் செலவுகளையும் கொடுக்கும் பிள்ளைகள். ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் 12 கூடையவன் இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் சில செலவுகள் இருக்கும். ஆனால் சமாளிச்சிருவீங்க. சரியா, ராசிநாதன் இருக்கிறதுனால நீங்கள் இருக்கிறதுனால சமாளிச்சிருவீங்க. உங்கள் ராசிநாதன் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம். கோச்சாரத்தில் புதன் தான் நீங்கள், கன்னிராசிக்கு அதிபதி புதன் தான் நீங்கள். அதுபோக உங்கள் லக்கண ரீதியாக சில மாறுபாடு படும். சரியா, அது வந்து வேறு அமைப்பு. ராசிங்கிறது என்னென்னா உங்களுடைய வெளிவட்டார தொடர்புகள். நீங்கள் வெளியே வரீங்க, 4 பேரோட பேசுகிறீங்க, ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்க, தொழிலில் சில பார்ட்னர் வராங்க, வேலை பார்க்குற இடத்துல நண்பர்கள் இருக்காங்க, இவங்களை பற்றி பேசுகிறது வைக்கிறதுக்கெல்லாம் வந்துமே ராசி தான். அதனால் ராசிங்கிறது என்றைக்குமே வந்து வெளிவட்டார தொடர்புகளுக்கு உகந்தது. ஸோ அப்பேற்பட்ட புதன் உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்லா இருப்பீங்க, எல்லாத்துக்கும் வேண்டியவனாக இருப்பீங்க. உங்களை வச்சு மற்றவங்க நல்லா காரியம் சம்பாதிச்சுக்குருவாங்க. 11ஆம் இடம் வலுப்பட்டு இருக்கிறனால விவசாயத்தில் நல்ல லாபம் இருக்கும். தோட்டம், விவசாயம், பயிர் வளர்ப்பில் மிகச்சிறப்பாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக முடியும். போயிட்டு வாங்க. சரியா, சரராசியில் வந்து அருமையான அமைப்பு இருக்குது. சரராசியில் சூரியன் இருக்கிறாரு. மகரத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. ராசிக்கு 10 கூடையவனும் ராசிக்கு 12 கூடையவனும் 5ஆம் இடத்துல இருக்கிறது சரராசியில் இருக்கிறதுனால வெளிநாட்டு தொழில் நல்லாயிருக்கும். சரியா, வெளிநாடு தொழில்
வெளிநாட்டு வேலை விஷயமும் நல்லா தான் இருக்கும். வேலைக்கு வந்து 6ஆம் இடம், 6 கூடையவனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். குருசாரம் பெற்று இருக்குது, மிகச்சிறப்பு தான். ஸோ தொழில் அல்லது வியாபாரம் வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு சாய்ஸ் டு தொழில். நிறைய பேர் வந்து வெளிநாட்டு தொழிலில் விரும்பி செய்வாங்க. ஏற்றுமதி இறக்குமதி, குருவி பிஸ்னஸ்ஸு, இதெல்லாம் வந்து நல்ல சாதகமாக அமையும். ஓகே நேயர்களே, வேறு என்ன சார் பலன்கள் இருக்குன்னா, சுற்றுலாவுக்கு போய்ட்டு வருவீங்க. இந்த அடுத்தடுத்து லீவு தான். இன்னிலேருந்தே லீவ் விட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தா நேற்றுலேருந்தே லீவ் விட்டாச்சு. 12ஆம் தேதியிலேருந்து தொடர்ந்து லீவுகள் தான். வருகிற 17ஆம் தேதியும் அரசாங்கம் லீவாக விட்டுருக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் 17/1/2025. அதனால் உங்களுக்கு அடுத்தடுத்து விடுமுறை நாட்கள் தான். விடுமுறை நாளத்தில் நல்லபடியாக அனுப்பிங்க. சுற்றுலா போய்ட்டு வாங்க, ஆன்மீக ஸ்தலத்துக்கு போய்ட்டு வாங்க. சில பேர் தீர்த்த வரையிலும் கலந்துக்கலாம். அதனால் உங்களுக்கு வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது. திருமணம் அமைப்புகள் நல்லா முடியும். தை மாதத்தில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. திருமண விஷயத்தை தாமதப்படுத்தாதீங்க, ஓடுங்க. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்துடுவார் 28ஆம் தேதியில். அருமையான அமைப்பு, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 7 கூடைவனும் 9ஆம் இடத்துல சந்திர சாரம் வாங்கியிருக்கிறனால திருமண அமைப்பில் நல்ல லாபம் இருக்கும், நல்ல வரன் கிடைக்கும். நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. திருமணமே செய்ய மாட்டேன்னு சொல்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் இணங்கி வருவாங்க. சரியா? அதனால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கன்னிராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு அனுபவங்கள் நல்லாயிருக்கும், குதூகலமான அனுபவங்கள் இருக்கும். நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் வேலைப்பளு இருந்தாலுமே சந்தோஷமாக அதை வச்சுக்கிருவீங்க. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதுபோக வந்து சில பேருக்கு வந்து சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, அது மாதிரி சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் அதிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. சரியா? அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஓரளவு தை மாதம் வந்து நிவர்த்தி ஆயிரும். வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் ஓரளவு சார்ட் அவுட் ஆகி அதுலேருந்து வெளியே வந்துட்டு நார்மலான மைண்டுக்கு வந்துடுவீங்க. சிக்கல் தீர்ந்துதரா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் பூமி சம்மந்தப்பட்டது, கட்டுமானம், கன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் உங்களுக்கு அருமையாக இருக்கும். சரியா? பில்டிங் கான்ட்ராக்டு, சிவில் இன்ஜினியர்ஸ், நில புரோக்கரு, நில சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான காலகட்டமாக இருக்குது. அந்த தொழில் பண்ணுறவங்களாம் தொழில் அபிவிருத்தி பண்ணுங்கள், நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதுபோக வழிபாடு என்ன சார் பண்ணலாம் அப்படி பார்த்தோம்னா, இப்போதைக்கு வழிபாடு வந்து கிரக நிலையில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது சூரியன் தான் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரி, தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். பெருமாள் கோயிலுக்கும் போங்க, சிவன் கோயிலுக்கும் போகலாம், உங்கள் சாய்ஸ் தான். அந்த வழிபாடு பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற ஜீவ சமாதிகள் இருந்தால் போங்க. சித்தர்கள், மற்ற துறவிகள் அடங்கிய ஜீவ சமாதி இருக்கும். அந்த சமாதி இருந்துச்சுன்னா அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள். நிறைய கோயில்களே இருக்குது. சரியா? அந்த கோயில்கள்லாம் இந்த இன்றைக்கி பெரிய ஆலயங்களாக இருக்குது. திருப்பதியிலையும் ஜீவ சமாதி இருக்குது. கொங்கணவ சித்தர் அடங்கினது திருப்பதி தான். சங்கரன் கோயிலில் வந்து பாம்பாடி சித்தர், இப்படி நிறைய கோயிலில் வந்து ஜீவ சமாதி அடங்கின அமைப்பெல்லாம் இருக்குது. ஓகே ரைட் நேயர்களே, இப்போ வந்து இந்த 3 நட்சத்திரத்துக்கு வந்து யோகமுள்ள நட்சத்திரத்தை சொல்கிறேன். அந்த நட்சத்திரங்கள்லாம் மாதம் வரும். நீங்கள் கேலண்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். அதுபோக அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து உங்களுக்கு இணக்கமாக இருப்பாங்க. அவங்க கூட நீங்கள் சகவாசம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். சரி, அந்த நட்சத்திரம் என்னென்னு நான் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஓகே, ஜனநாயகம் செக் பண்ணுறேன், அணுகுங்க. கன்னிராசியில் நிறைய வருது. சரியா? கன்னிராசியில் நிறைய ஜாதகம் வருது, நானும் பார்த்து கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ரைட் நேயர்களே, இப்போ வந்து 3 நட்சத்திரம் இருக்குது. உத்திரம், சித்திரை, அஸ்தம். உத்திரத்துக்கு சொல்கிறேன், மற்ற 2 நட்சத்திரத்துக்காரங்க பொறுமையாக இருங்க. இப்போ நான் சொல்ல போகிற நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வந்து யோகமுள்ள நட்சத்திரமாக இருக்கும். சரியா? உத்திர நட்சத்திரத்துக்கு யோகமான நட்சத்திரம் எது சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயில்யம், கேட்டை, ரேவதி, ரோகிணி, அஸ்தம், திருவோணம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த 9 நட்சத்திரமும் உத்திர நட்சத்திரத்துக்கு யோகமான நட்சத்திரமாக இருக்கும். அடுத்து வந்து அஸ்தம். அஸ்த நட்சத்திரத்துக்கு யோகமான நட்சத்திரம் அசுபதி, மகம், மூலம், மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த 9 நட்சத்திரமும் அஸ்த நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நட்சத்திரமாக இருக்கும். அடுத்து வந்து சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நட்சத்திரங்கள் பரணி, பூரம், போராடம், திருவாதிரை, சுவாதி, சதயம், அசுபதி, மகம், மூலம். இந்த நட்சத்திரம்லாம் யோகமுள்ள நட்சத்திரமாக இருக்கும். இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நல்லதாக இருந்திருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் நல்லா இருந்திருப்பீங்க, சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஆமாம் சார், நான் சந்தோஷப்பட்டேன், எனக்கு மனசுக்கு இனிமையாக இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா இந்த வீடியோ நைட்டு தான் வரும், பகலில் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் தான் இன்றைக்கி. ஸோ சித்திரை நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சிறப்பாக இருந்திருக்கும். இப்படி தாங்க பலன்கள் மாறும். கன்னிராசிக்கு பொதுவாக வீடியோ போட்டாலுமே அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி சில நாட்கள் அனுகூலமாக இருக்கும், சில நாள்கள் சாதகமற்று இருக்கும். இதுக்கு தான் நான் வீடியோ தொடர்ந்தும் போடுறேன். நம்ம வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணி போயிடலாம்.
பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். நான் எப்போல்லாம் உங்களுக்கு பாதகம் சாதகமெல்லாம் சொல்லுவேன். ஆனால் நான் அப்படி போடுற வீடியோவை நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. நான் இப்படி தான் உங்களுக்கு தெரியப்படுத்துன்னு தெரியல. நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் உங்களுக்கு நல்லது நடக்குன்னு சொல்கிறேன். நான் நல்லது நடக்கணும்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் கன்னிராசிக்கு. ஏன்னா அடுத்து வந்து நீங்கள் கண்டகச்சனிக்கு வர போகிறீங்க. வர ஏப்ரல் மாதத்துக்கு மேலே சனி பகவானுடைய நேரடி பார்வைக்கு வர போகிறீங்க. அடுத்து அஷ்டமச்சனி. இன்னும் அடுத்த வரையும் 5 வருட காலம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பொதுவாக சொன்னோம்னா ஒரு ராயல் கொட்டேஷன் கொடுத்தோம்னா அடுத்த வரையும் 5 வருடங்கள் 2030 வரைக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருப்பீங்க. சனி பகவானோட ஆதிக்கத்துக்கு வருவீங்க. அப்படி இருக்கும்போது நான் சொல்கிற தகவல்கள் சாதக பாதங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டாலே உங்களுக்கு போதும். கேளுங்க. ஆமாம் சார், நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு யோகமான நாட்கள், அதிர்ஷ்ட நாட்கள், இன்றைக்கி பிரச்சனையாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ போடுங்க சார். கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. விருப்பம் இருக்கிற கேளுங்க, கண்டிப்பாக நான் போடுவேன். சரியா? உங்களுக்கு எப்படி இந்த யோகத்தெல்லாம் சொல்கிறேனோ அது மாதிரி என்றைக்கு உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்குமோ, உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குமோ அதையும் தெரியப்படுத்தினேன். அன்றைக்கி கொஞ்சம் பந்துசாக இருந்துக்கோங்க. சரியா? கண்டிப்பாக வீடியோ போடுவேன். ஏன்னா நீங்கள் வந்து ரெண்டையும் சரிவிகமாக எடுத்துக்கணும். எல்லாருமே இன்றைக்கி எதுக்கு பலன் பார்க்குறாங்கன்னா, எனக்கு நல்லது நடக்காதா, நல்ல வார்த்தை சொல்ல மாட்டானா, அப்படியே தான் பலன் பார்க்குறாங்க. அதனால எல்லாருமே வந்து ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தான் போடுறாங்க. அவளே யாருமே வந்து பிரச்சனையை சொல்கிறது கிடையாது. நான் மேக்ஸிமம் பிரச்சனையை சொல்லிடுவேன். சரியா? அதுக்கு தான் இந்த நட்சத்திரத்துக்கு வந்து அந்த யோக நட்சத்திரத்துக்கு நான் சொல்லியிருக்கிறேன். மற்ற நட்சத்திரங்கள் வர்ற அன்றைக்கி கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதையும் நான் சொல்கிறேன் நான். சரி, அடுத்த வீடியோ வருகிற வீடியோவில் சொல்கிறேன். இப்போ கன்னிராசிக்கு வீடியோ போட்டோம்னா தை மாதம் 30 நாளும் ஒரே மாதிரி இருக்காது. தை மாதம் 30 நாளும் யோக நாட்களாக அதிர்ஷ்ட நாளுக்கு இருக்காது. ஒரு 10 நாள் இல்லை 12 நாளுக்கு தான் யோக நாட்கள் அதிர்ஷ்ட நாட்களாக இருக்கும். மற்ற நாட்கள் சுமாராக தான் இருக்கும். அதில் சில நாட்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். எல்லாத்துக்கும் எல்லா நாளும் திருநாளாகவும் இருக்காது. எல்லாருக்கும் எல்லா நாளும் வெறு நாளாகவும் இருக்காது. சில காரண காரியத்தோடு தான் ஒவ்வொரு நாட்களும் நம்மளை கடந்து போகுது. அதை நீங்கள் நல்லபடியாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். விதி மெதி கதி. உங்கள் ஜனன ஜாதகம், தசாபுத்தி அமைப்பு, கோச்சார அமைப்பு 3ஐயும் சேர்த்து தான் பலன்கள் சொல்ல முடியும். ஜனன ஜாதகம், லக்கண அமைப்பு, கிரக அமைப்புங்கிறது விதி. கோச்சார அமைப்புங்கிறது மதி. சந்திரன் என்ற ராசி கன்னி ராசி, அதுக்கு பலன்கள் சொல்கிறது மதி. கதிங்கிறது தசாபுத்தி அமைப்பு. உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கு, ராகு தசை நடக்கு, குரு தசை நடக்கு, சனி தசை நடக்கு, புதன் தசை நடக்கு, இல்லைன்னா கேது தசை நடக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு உடைய கதி. அதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியாது. அப்படித்தான் போகும். அந்த கதிக்கு வந்து ஒத்துழைக்கிறது வந்து உங்களுடைய விதியும் ஜனன ஜாதகமும் இந்த கோச்சார பலன்களும், நாங்கள் சொல்கிற கோச்சார பலன்களும். நாங்கள் சொல்கிற பலன்கள் கொஞ்சம் கிளியராக சொன்னோம்னா உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அவ்வளோதான். இதுதான் ஜோதிடத்தில் உள்ள பலன்கள் கிடைக்கிற விதங்களே இப்படி தான். கோச்சார பலன்கள் நீங்கள் யூடியூப்பில் கேட்டாலும் சரி, ஃபோனில் கேட்டாலும், மற்ற எதுலேருந்து கேட்டாலும் சரி, டிவியில் கேட்டாலும் சரி, பேப்பரில் படித்தாலும் சரி, அதுலேருந்து ஒரு தகவல் வந்து உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக இருக்கணும். உங்கள் ஜனன ஜாதகத்தோட மேட்சிங் ஆகிற மாதிரி போச்சுன்னா நல்லபடியாக இருக்கும். சரியா? அப்போ தான் பலன்கள் நிற்கும், இல்லைன்னா நிற்காது. ஸோ 3ஐயும் கூட்டி சொல்கிறது தான் பலன்கள். நான் அதுக்காக தான் அப்பப்போ தசாபுத்தி பலன்கள் சொல்லுவேன். லக்கண ரீதியாக சில அமைப்புகளை சொல்லுவேன். அப்படி சொல்லும்போதே உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிடும். ஆமாம், இவர் சொல்கிறாரு, நமக்கு அது சார்பாக தான் நடக்குது, இவர் சொல்கிறதுக்கும் நமக்கு நடக்கிறதுக்கும் கோயின்சைடு ஆகுது அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணிடுவீங்க. சரியா நேயர்களே? ஓகே, அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், பாருங்கள். ராகு பகவானை பற்றி போட்டிருக்கிறேன். தசைக்கு தான் போட்டிருக்கிறேன், புத்திக்கு போடுறேன். அடுத்து குருக்கும் போடுறேன், குரு புத்திக்கும் போடுறேன், சனி பகவானுக்கும் போடுறேன், சனி புத்திக்கும் போடுறேன். ஏன்னா அதில் நாட்கள் அதிகம். குரு தசை 16 வருடம், சனி தசை 19 வருடம். அதை சொல்லணும்னா பெரிய சப்ஜெக்ட்டு. சரியா? 19 வருஷத்தை வந்து உடனே சொல்ல முடியாது, ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா அது உங்களுக்கு நடக்குது. இன்றைக்கி சனி மகா தசை நடக்கிறவங்களுக்கு அடுத்து சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா கொஞ்சம் டார்ச்சராக இருக்கத்தான் செய்யும். அதுபோல் குரு திசையும் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கும். ஏன்னா குரு 10ஆம் இடத்துக்கு வர போகிறாரு, சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. 2 பேரும் கேந்திரத்தில் இருக்கிறாங்க. குரு வீட்டுக்கு தான் சனி போகிறாரு. ஓரளவு சுமாராக இருந்தாலுமே 10ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பதவியை பறிப்பார், தொழிலில் நஷ்டத்தை கொடுப்பாரு. அதனால தான் கன்னிராசிக்கு நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அடுத்து 2025 ஏப்ரல் மாதத்துக்கு மேலே கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும். சரியா? சனி பயிற்சி, குரு பயிற்சி அந்தளவுக்கு நல்லா இல்லை. ராகு பயிற்சி தான் சுமாராக இருக்கும். ராகு கேதுகள் ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாங்க. ராகு 6ஆம் இடத்துல, கேது 12ஆம் இடத்துலையும் போய் ஏதோ ஓரளவு பலன்களை கொடுப்பாங்க. ராகு கேது பயிற்சிங்கிறது இப்போ தான் எல்லோரும் அதை பற்றி பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் ராகு கேது பயிற்சிக்கு அந்தளவுக்கு பீரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு மகத்துவம் கிடையாது. ஏன்னா ராகு வந்து சர்ப்ப கிரகம். அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குள்ளே கிரகம் எங்கே இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா இப்போ ராகு வந்து நீடித்த பலனை கொடுப்பாரு. ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான். கும்பத்தில் அவர் இருந்தார்னா அந்த வீட்டுக்குரிய சனி பகவான் வந்து மீனத்தில் 2.5 வருஷம் இருப்பார். அதனால் ராகு நீடித்த பலன்களை கொடுப்பாரு. ஆனால் கேது அப்படி கொடுக்க மாட்டார். கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு தான் மாறிக்கிட்டே இருப்பார். ஸோ உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல கேது வந்தாலுமே அந்த பலன்கள் நீடித்து இருக்காது. 12 மாதத்துக்கும் 12 விதமாக பலன்கள் நடக்கும். ஏன்னா சூரியன் மாறிக்கிட்டே இருப்பார். அவர் எந்த இடத்துக்கெல்லாம் போய் எப்படி இருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் கேது பலன்கள் கொடுத்துட்டே இருப்பார். சரியா? அதை டிபெண்ட் பண்ணி தான் கொடுப்பாரு. சரியா? ஒரு நல்ல பையன் நல்லவர் கூட சேர்ந்தாருன்னா நல்ல விதமாக இருப்பான். கெட்டவங்க கூட சேர்ந்துட்டாலும் கெட்ட மாதிரி தான் இருப்பான். ஒரு தாய் வீட்டு பிள்ளைகளே
ஒரு ரத்தத்துக்கு பிறந்தவர்களே வெவ்வேறு இடத்துல போய் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெவ்வேறு விதமாக இருப்பாங்க. ஏன்னா வளர்ப்பு தான் ஒரு மனிதனை தீர்மானம் பண்ணுது. அதுமா தான் ராகுகேதுகள் வந்து எந்த இடத்துல இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நிலைப்பாடு செய்வாங்க. ஓகே நேயர்களே, அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். தை மாதம் நல்லா தான் இருக்குது, வாழ்த்துக்கள். உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. உத்திர நட்சத்திரநாதன் சூரிய பகவான் குரு பார்வையில் இருக்கிறதுனால நல்லா இருப்பீங்க, ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, தன்னம்பிக்கையாக இருப்பீங்க. அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும், டாப் அண்ட் பேச்சாக கேட்பீங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. சரியா? கொஞ்சம் கெத்தாக நல்லா ஒரு இதாக இருப்பீங்க, நல்ல ஸ்மார்ட்டாக இருப்பீங்க. அடுத்து அஸ்தம், சந்திரனுடைய நட்சத்திரம் நல்லா இருக்குது. சந்திரனுக்கு நிலைப்பாடு கம்மியாக இருந்தாலுமே மாறிக்கிட்டே இருக்கிறனாலுமே அடுத்து வருகின்ற 10 நாட்கள் சந்திரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. அடுத்தும் குரு பார்வைக்கும் அவர் சேர்றாரு. அதனால் சித்திரை நட்சத்திரத்துக்கும் சிறப்பாக தான் இருக்குது, குறை சொல்ல முடியாது. சித்திரையில் அஸ்தம். அடுத்து சித்திரை நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம் மிகச்சிறப்பாக இருக்குது. சரியா? சித்திரை நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. ஏற்கனவே சொல்லிட்டேன், செவ்வாய் வந்து குருசாரம் எடுக்கிறாரு, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக சந்திரன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பலன்கள் வந்து கொஞ்சம் அப்படி போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா சந்திரன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான். அதனால் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் ஜாதகத்தை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து வந்து கண்டக சனியில் வரப்போகுது. சனிக்கும் சந்திரனுக்கு பிடிக்காது. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. தனிப்பட்ட முறையில் லக்கண ரீதியாக தசாபதியை பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தெம்பாக இருக்கலாம், நல்லபடியாக இருக்கலாம். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்கள் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. அனைவருக்கும் தித்திக்கும் தை மாத பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி நேயர்களே.